சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக அமரும்போது திமுக தலைவர் ஸ்டாலினையும் தன்னை அரசியலுக்கு அழைத்து வந்த மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகனையும் அதிகம் நினைவு கூர்வதாக தெரிவித்தார். மேலும் கடந்த தேர்தலில் தோற்கடிக்க நினைத்தவர்களை தோற்கடித்துவிட்டும் ஆனால் எதிரி யார் என தெரியாமல் இருந்ததாகவும் தற்போது தெளிவாகிவிட்டதாகவும் கூறினார். நம்முடைய கழக தலைவர் அவர்களை எவ்வளவு நான் மிஸ் பண்றேனோ அதே அளவுக்கு இன்னொருத்தரையும் மிஸ் பண்றேன். நம்முடைய மறைந்த அண்ணன் அன்பழகன் அவர்கள் என்னை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தவர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் தான். அதை நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நாம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.